அரைச்சி வைத்த மீன் குழம்பு செய்யலாமா? இதுக்கு மத்தி மீன் கழுவி வச்சுருக்கேன். இது எப்படி மீன் குழம்பு செய்யலாம் வாங்க பார்க்கலாம். கடாய் வச்சுக்கிடுங்க. இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். சோம்பு போட்டுக்கிடுங்க. ஒரு ஸ்பூனு சோம்பு பொரிஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் ஒரு 100 போட்டுக்கிடுங்க. 2 கட்டு பூண்டு உரித்து வச்சுருக்கு, இதையும் போட்டு வதக்கிக்கிடலாம். அரை மூடி தேங்காய் போட்டுக்கிடுங்க, கட் பண்ணி நல்லா வதக்கிக்கிடுங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிடுங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிடுங்க. 5 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிடுங்க. இதையும் நல்லா வதக்கிக்கிடலாம். நல்லா வதக்கி வச்சாச்சு. இனி ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். வதக்கிய மசாலாவை அரைச்சாச்சு. இனி எப்படி தாளிக்கலாம் பார்க்கலாம். கடாய் வச்சுக்கிடுங்க. ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் ஊற்றிக்கிடுங்க. இதில் கடுகு போட்டுக்கலாம். சீரகம் போட்டுக்கிடுங்க. 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிடுங்க. கருவேப்பிலை போட்டுக்கிடுங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுக்கிடுங்க. கொஞ்சம் பூண்டு போட்டுக்கிடுங்க. நல்லா வதக்கிக்கிடுங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிருச்சு. நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கிடுங்க. தண்ணி சேர்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி சேர்த்துக்கிடுங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுருங்க. 10 நிமிஷம் கொதிக்க வச்சுருந்தோம். நம்ம கழுவி வச்ச மத்தி மீனை போட்டுடலாம். எல்லா மீனையும் சேர்த்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுங்க. கலந்துட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அரைத்து வைத்த மீன் குழம்பு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ சூடான சாதத்தில் அப்படி 2 துண்டு மீன் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்படி ஒரு வாய் எடுத்து சாப்பிடுங்க. குழம்பு அரைச்சி வச்ச குழம்பு சூப்பராக இருக்கும். எப்பவும் நம்ம ஒரே மாதிரி குழம்பு செய்கிறதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக குழம்பு செய்யுங்க. டேஸ்ட்டு பக்காவாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.